ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிக்கெட் மைண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோக்களை உடனடியாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் அண்ட் தென் ஸ்டாட்ஸ், ஓடிஐ ரெக்கார்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது, தென் வந்து இந்த டீமில் யார் யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், மேக்ஸிமம் நம்ம லாஸ் ஆகாமல் விளையாடுறது எப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் வந்து ஒரு விஷயங்க, நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறவராக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை இப்போ ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அரையும் குறையுமா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் புரியாது. நான் வந்து இங்கே ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுறதுக்கும் ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா வீடியோவை மொத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வீடியோவில் என்னதான் இருக்குது தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல டீமை மேக் பண்ணணும்னா வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாருக்குமே நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐ மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லாவே புரியும். ஓகேங்க, மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்காய் ஸ்டேடியமில் தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஸ்டேடியமாக இருக்கட்டும், மெக்காய் ஸ்டேடியமாக இருக்கட்டும், அண்டர் ரேட்டட் ஸ்டேடியம்ஸ், இதெல்லாம் பெருசாக எந்த ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸும் பெரிய லெவலில் ஆடினது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் புதுசாகவே இருக்கும் இந்த மாதிரி மேட்சஸ் நம்ம ட்ரீம் 11 ப்ளே பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் டீம்ஸு, அந்த மேட்சை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க, நான் அந்த ஸ்டேடியம் டாபிக் வரேன். மக்காய் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தோட வியூவை கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து அவ்வளோவோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஸ்டேடியம் நல்லா கொஞ்சம் பார்க்க நல்ல க்ரீனியாக தான் தெரியுது. பட் அந்த ஆன் டே வந்து பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம பார்த்துக்கணும். தென் வந்து ஸ்மால் கான்டெஸ்ட்டில் பெரிய அமௌண்ட்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த மேட்சை கொஞ்சம் தவிர்க்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மேட்சஸ், இந்த பிச் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, பேசர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டாஸ் வின் பண்ணுற கேப்டன்ஸ் வந்து சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் மேட்ச் டேட்டான்றது வந்து பெருசாக இல்லை. ப்ரீவியஸ் மேட்ச் டேட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2021 ஆஸ்திரேலியா இந்தியா உமன்ஸ் ஓடி நடந்த மேட்ச் தான் நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 254 ஸ்கோருன்றது வந்து ஒரு ஆவரேஜாகவே இருந்திருக்கு. தென் வந்து ஆஸ்திரேலியா ஏ டீம் வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ அதை கூட நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அவங்க டெஸ்ட் மேட்ச் தான் விளாண்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பிச்சஸ்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இது வந்து பிச் ரிப்போர்ட், ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேம்னே நம்ம சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகேங்க, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ ஸ்டாட்ஸ்னு ஒன்று நம்ம பார்க்கலாங்க. ஓடிஐஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆஸ்திரேலியா டீம்லேருந்து வரலாம். ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா 93 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு, 2794 ரன் ஆடி இருக்காரு. கொஞ்சம் சீனியர் பிளேயர்னே சொல்லலாம் ஓடிஐ பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ட்ரேவிஸ் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா 2767 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்னஸ் லாம்பக்சானே, அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரிக்கு அப்புறம் தான் மார்னஸ் லாம்பக்சானே வருவார். இதுன்னு இந்த 4 பிளேயர் வந்து நல்லாவே விளையாண்டுருக்காங்க ஓடிஐஸ் பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியா டீமுக்காக இந்த 4 பேர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓடியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் நம்ம இவங்களை சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் 600 ரன் ஆடி இருக்காரு. அந்த ஜோஸ் இங்கிலீஷ் 674. ஸோ இந்த பிளேயர்ஸை நம்ம சீனியர் பிளேயர்ஸ்னு நம்ம சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஆர்டிக்கு கம்மியாக இருக்குது, பென் வார்சிஸுக்கு கம்மியாக இருக்குது, ஜேவியர் பார்லெட் இல்லை, ஆடம் ஜாம்பா கூட ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 300 ரன் ஆடி இருக்காரு கீழுக்கா பார்த்தோம்னா. இது இருக்குங்க. ஸோ இது வந்து ஓடிஐஸோட ஒரு ஆவரேஜ் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமான பிளேயர்ஸ் மிச்சல் மார்ஷ், ட்ரேவிஸ் ஹெட், மார்னஸ் லாம்பக்சானே, அலெக்ஸ் கேரி அண்ட் தென் கேமரன் கிரீன், ஜாஷ் இங்கிலீஷ். இவங்க ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், மேட்சஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இந்த காலமில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இவங்க வந்து ஓரளவுக்கு ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் வந்து 93 மேட்சஸில் 57 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங் போடுறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும். அந்த ட்ரேவிஸ் ஹெட் கூட பார்த்தீங்கன்னா 73 மேட்சஸில் 40 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கேமையே மாற்றிட்டாருன்னு சொல்லலாம், அது வேற விஷயம். கேமரன் கிரீன் பவுல் போடுறது கிடையாது, அவரும் ஒரு 20 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு 28 மேட்சஸில். மிச்சல் மார்ஷ் அவரும் பவுல் போடுறது கிடையாது. லாம்பக்சானே போகிறதுக்கான வாய்ப்புகள் 63 மேட்சஸில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் ரேஷியோன்றது கொஞ்சம் கம்மி, ஓகேங்களா?
அது கொஞ்சம் பார்த்துக்கணும். பவுலிங்க்கான வாய்ப்பு 2-4 ஓவர் போடலாம். விக்கெட் எடுப்பாரான்ற கேள்விக்குறியான விஷயம். அண்ட் தென் ஆரோன் ஆடி 13 மேட்சஸ்ல 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டா ஃபர்ஸ்ட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ட்ரீம் டீம்ல வராம போயிட்டாருங்க. தென் வந்து பென் துவார்சிஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ்ல 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜேவியர் பார்லட் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 8 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஆடம் ஜாம்பா 111 மேட்ச்ல 187 விக்கெட். ஜாஸ் ஏசெல்வுட் 91 மேட்சஸ்ல 138 விக்கெட். நார்தன் எலிஸ் 12 மேட்சஸ்ல 15 விக்கெட். அண்ட் மேத்யூ குக்மன் ஸ்குவாட்ல இருக்காரு, பட் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட பவுலிங்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. சவுத் ஆப்பிரிக்கா டீம் சைடு போனோம்னா ரியான் ரிக்கல்டன் 335, டேம பவுமா 1847 ஓடிக்கு நல்ல பிக்கா இருக்கும். மேத்யூ பிரெட்ஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் 233, ஒரு அண்டர் ரேட்டட் நாக்னே சொல்லலாம் போன மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் எய்டன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் 2371 பக்கா ஓடிஐ பிளேயர். ஸ்டாப்ஸ் கொஞ்சம் கேள்விக்குறி. பிரேவிஸ் லாஸ்ட் மேட்ச் தான் இறங்கினாரு. முல்டர் கேள்விக்குறி. ஸோ இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா பவுமா அண்ட் தென் மார்க்ரம் இவங்க தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஓடிஐயில் நல்ல ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜா தாங்க இருக்கு. ககிசோர் ரபாடாவே 400 ரன் வரைக்கும் ஆடி இருக்காரு. ஸோ இப்போ இந்த கரண்ட் ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ், பிரேவிஸ் இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓடிஐ பிளேயர்ஸை ரொம்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. இது அவங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களாங்க. இது வந்து இவங்களோடது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் அட்டாக் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு நம்பிக்கிற பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும். மார்க்கம் 20 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸ்டப்ஸுக்கு இல்லை. முல்டர் 22 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. மகாராஜ் 58 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ரபாடா 168 விக்கெட். அண்ட் தென் 103 விக்கெட் வந்து லுங்கி இங்கிடி. நாந்திரே பர்கர் வந்து ஒரு 6 விக்கெட். கொப்ரின் போச் 2 விக்கெட். ஸோ போஷ்லாம் வந்து பெஞ்சில் இருக்காரு, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓடிஐ பிளேயர்ஸ் வந்து பெருசாக சவுத் ஆப்பிரிக்காவில் யாருமே இல்லைன்றது நம்மளுக்கு இதில் கிளீனாக தெரியுது. சரிங்க, ஓகேங்க. ஓடிஐ ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த பிளேயர்ஸ்க்கு ஓடிஐ ஸ்டாட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் மேட்சோட டேட்டா. லாஸ்ட் மேட்ச் என்ன தாங்க நடந்துச்சு, நம்மள எத்தனை பேர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பிளேயர் எப்படி அவுட் ஆயிருப்பாங்கன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பே கிடையாது. நம்ம ஏதோ குருட்டா போகல டீம் மேக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பழக்கம். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். புதுசாக ட்ரை பண்ணும்போது தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் மேட்ச் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. பவுலிங் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்க்கரமும் ரிக்கல்டனும் ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே ஆட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் வந்து பவுண்டரிஸை கவர் பண்ணி டிரைவ் கிவ்னு ஆடி நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை முழுக்க ஓட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த ஓடுறாரு பாருங்க துவார்சிஸ். அப்படியே போயிட்டே இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து நல்ல ஸ்கோர் ஆடினதுக்கு அப்புறம் ஹெட் வந்து முறியடிக்கிறாரு. முதல் விக்கெட்டை ஹெட் தான் எடுக்கிறாரு. ரிக்கல்டனோட விக்கெட் எடுக்கிறாரு. ரிக்கல்டனோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பவுமா வர்றாரு. பவுமாவும் மார்க்கரமும் கொஞ்ச நேரம் நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா போகும்போது 82 ரன்ல வந்து துவாரசிஸ் ஒரு அவுட் ஸ்விங்கர்ல மார்க்கரமோட விக்கெட்டை எடுத்துட்டாரு. 131 தான் 2வது விக்கெட் விழுது. ஓகேங்களா. அப்புறம் வந்து பிரெக்டைஸ் வந்து நல்லாவே ஆடி இருந்தாரு. அவரு ஒரு 50 ரன் கீழே அடிச்சது ஒரு பெரிய நாக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா போட்டாரு. யாரும் எதிர்பார்க்கல. நல்ல நாக். அவரும் பார்த்தீங்கன்னா ஜாம்பா பால்ல வந்து ஒரு விக்கெட்டை விட்டுட்டாருங்க. 223 3வது விக்கெட் விழுது. ஜாம்பா கிடைச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு விழுந்துருச்சு அடுத்தடுத்த விக்கெட். ஸ்டப்ஸ், பிரேவிஸ் பின்னாடி அவுட் ஆயிட்டாங்க. அவங்க பின்னாடி அவுட் ஆக போக பவுமாவும் துவாரசிஸ் பால்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஸ்டப்ஸ், பிரேவிஸ் எடுத்தது வந்து ஹெட் தான். ஓகேங்களா. பவுமாவும் அடுத்து துவாரசிஸ் பால்ல அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே மகாராஜ் அவுட்டு. அண்ட் தென் இன்னைக்கு ஃபுல்லாக ஹெட்டோட டேனே நம்ம சொல்லலாம். ஹெட்டுக்கு வந்து ரன் அவுட் பட்டதெல்லாம் இதுதான். ஸோ அப்படி இப்படின்னு 296 8 விக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க. நல்ல ஒரு இந்த ஸ்டேடியம்ல இது வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து இறங்கின வந்து ஆஸ்திரேலியா மார்ஷும் ஹெட்டோ நல்லாவே ஆடினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா ஹெட்டோட விக்கெட் போயிடுது. ஸோ ஹெட்டோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் பின்னால வந்து அங்கதான் மகாராஜ் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டே கொடுத்தாரு. மார்னஸ் லாம்பெக்சான் ஒரு ரன்ல விக்கெட் எடுத்தாரு எல்பி. அண்ட் தென் கிரீனை ஒரு 3 ரன்ல அவுட் விக்கெட் எடுத்தாரு. ஜார்ஜ் இங்கிலீஷை எடுத்தாரு விக்கெட்டு. பின்னாடி ஆர்டரையே குலாப்ஸ் பண்ணிட்டாருங்க. மகாராஜ் கேம் சேஞ்சரா இருந்திருக்காரு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அப்புறம் வந்து சுப்ரேயன் போட்ட பால்ல துவாரசிஸ் அவுட் ஆக வேண்டியது 4 ரன்ல இருக்கும் போதே ஒரு டிராப் கேட்ச் ஆயிருக்கு. சொல்லணும் அவருக்கு 2வது விக்கெட் கிடைச்சிருக்கும். ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து பின்னாடி பிரேவிஸ் கையில ஒரு கேட்ச் நாந்திரே பர்கர் எடுத்தாரு. அண்ட் தென் மார்ஷ்
88 ரன்னுக்கு நல்ல நாக், ஒரு ஃபைட்டிங் நாக் ஆடி 88 ரன்ல அவுட் ஆயிட்டார் மார்ஷ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் லுங்கி இங்கிடி வந்தாரு. லுங்கி இங்கிடி வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. பட்டு 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 பட்டுன்னு போட்டு அவர் எடுத்து கேமை முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட கதையாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ. இதே போல செகண்ட் ஓடிஐ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா செகண்ட் ஓடிஐல என்ன வேணா நடக்கலாம். புது பிச், மக்காய் பிச்சில் ஆடுறாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து நம்ம இது பார்த்ததுல வந்து லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது, எந்தெந்த பவுலர்ஸ்க்கு விக்கெட் போச்சுன்றது பார்த்ததுல வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் நீங்க எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கான டாமினேட் ஜாம்பா நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லாருமே நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கேசவ மகராஜ் செகண்ட் இன்னிங்ஸ்ல கேமையே டேர்ன் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஹெட் நல்லா கேமையே டேர்ன் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே விக்கெட் போச்சு. மெக்காயை பொறுத்த வரைக்கும் பிளைண்டா ஸ்பின்னர்ஸ் மேல போகாம கொஞ்சம் அலோகேட் பண்ணி ட்ரை பண்ணி இந்த மேட்சஸ்க்கு ட்ரை பண்ணோம்னா கரெக்டாகவே இருக்கும். சரி, நம்ம ரெண்டு டீமோட ஸ்குவாடை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்குவாடை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ், ட்ரேவிஸ் ஹெட், கேமரன் கிரீன், மார்னஸ் லாம்பக்சானே, ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, ஆரோன் ஹார்டி அண்ட் தென் பென் துவார்சிஸ், ஜேவியர் பார்லெட் வந்து மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாதன் எலிஸ் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை லாஸ்ட் கேமை பொறுத்த வரைக்கும். ஆடம் ஜாம்பா அண்ட் ஜாஸ் ஹேசில்வுட், இது வந்து ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன், டெமபவுமா, மேத்யூ பிரெட்ஸ்கிஸ், ஐடன் மார்க்ரம், ட்ரிஸ்டின் ஸ்டப்ஸ், டேவிட் பிரேவிஸ், விவான் முல்டர், கேசவ் மகாராஜ், நான் ககிசோ ரபாடா அவங்க ஆட் பண்ணியிருக்கேன். அவருக்கு பதிலாக சுப்ரையன் வந்து ப்ளே பண்ணார் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அவரே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரபாடா வந்து இந்த மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் தெரியாதனமாக போட்டேன். ஸோ அவர் கன்சிடர் பண்ணாதீங்க. சுப்ரியன் அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். லுங்கி இங்கிடி, நாண்ட்ரே பர்கர், இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிபிளான பிளேயிங் 11. ஓகே, இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை நல்லா கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கேமரன் கிரீன், மார்னஸ் லாம்பக்சானே, ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, ஆரன் ஹார்டி அண்ட் தென் ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹேசில்வுட், இன்னும் 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீம்லேருந்து ஃப்ளாப் ஆகியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓடியை பொறுத்த வரைக்கும். நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பிளேயர்ஸ் மைண்ட் செட்டுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அதில் வந்து இவங்க வந்து இந்த செகண்ட் ஓடியில் எதனா ஒன்று பண்ணி ஆகணுன்ற மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் இந்த ஒரு 7 பிளேயர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேமரன் கிரீன் மேலேயும் குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மேட்ச் அவர் கண்டிப்பாக நல்ல ஃபார்மில் இருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்டாக விக்கெட் ஆகிட்டார் கேமரன் கிரீன். அண்ட் தென் அலெக்ஸ் கேரி, மார்னஸ் லாம்பக்சானே, இவங்கெல்லாம் ஓடிஐஸ்க்கான பர்ஃபெக்டான பிளேயர். கேமரன் கிரீன் பவுலிங் போடுறது கிடையாது, அதுலேருந்து ஒரு அட்வான்டேஜ் அவர் கம்மியாயிருச்சு. மற்றபடி பர்ஃபெக்டான பிளேயருங்க கேமரன் கிரீன். ஸோ ட்ரை பண்ணலாம். ஆடம் ஜாம்பா எப்போ வேணால் இந்த 3 ஓடிஐ சீரீஸில் ஒரு மேட்ச்சில் வந்து 4 or 5 விக்கெட் ஆல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜோஸ் ஹேசில்வுட் 2, 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த 7 பிளேயர்ஸ் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர் ஹெட்டு, மிச்சல் மார்ஷ், இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிப்பீங்களோ அதை விட அதிக நேரம் இந்த ஃப்ளாப்பான 7 பிளேயர்ஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிங்க. இந்த 7 பிளேயர்ஸில் என்ன கேட்டிங்கன்னா கேமரன் கிரீன், மார்னஸ் லாம்பக்சானே, அலெக்ஸ் கேரி, இவங்க வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். இந்த ஆரோன் ஹார்டி வந்து 4 ஓவர் 4லேருந்து 5 ஓவர், அந்த 4 ஓவரில் அவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் 6லேருந்து 8 ஓவர் சாலிடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஆரோன் ஹார்டியும் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பார்லெட் இந்த மேட்சை ப்ளே பண்ணாருன்னா 2லேருந்து 3 விக்கெட் சாலிடாக எடுப்பார். பார்லெட் ட்ரை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்ஷு, ஹெட்டு, அப்புறம் வந்து துவார்சிஸு, ஸோ இவங்க தான் வந்து ட்ரீம் டீமில் வந்தாங்க. மிச்சப்படி எல்லாருமே டோட்டலாக ஃப்ளாப் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃப்ளாப்பான 7 பிளேயர்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாகவே இருக்கும். ஓகேங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸு, பிரேவிஸு அண்ட் தென் லுங்கி இங்கிடி, சாரி சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸு, பிரேவிஸு, இந்த இடத்துல ரபாடாக்கு பதிலாக சுப்ரையன். ஸோ இந்த 3 பேர் தாங்க ஃப்ளாப் ஆகியிருக்காங்க. மற்றபடி ரிக்கல்டன், பவுமா, பிரெக்கிஸ், பிரெட்டஸ்கி, மார்க்ரமு, விவான் முல்டர், கேசவ் மகாராஜ், லுங்கி இங்கிடி, நாண்ட்ரே பர்கர் எல்லாருமே ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. ஸோ ஃப்ளாப் ஆகிருக்க பிளேயர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு, பிரேவிஸு, சுப்ரையன். குறிப்பாக ஸ்டப்ஸு, பிரேவிஸ் மேலே ஒரு கண்ணை வைங்க. ஸ்டப்ஸா பிரேவிஸான்னு கேட்டிங்கன்னா ஸ்டப்ஸு மேலே ஒரு கண்ணை வைங்க. ஓடிஐக்கு பிரேவிஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல நாக் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ ஸ்டப்ஸ் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பிரேவிஸை 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் சுப்ரையன் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த ஒரு ட்ராப் கேட்ச் வாரிசிஸ் கேட்சை விட்டுட்டாங்க. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா சுப்ரையன் வந்து ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்துக்கோங்க. மற்றபடி ரிக்கல்டன், பவுமா, பிரெஸ்கிசி, ஐடன் மார்க்ரம், முல்டரு, மகாராஜ், லுங்கிங்கிடி, நாண்ட்ரே பகர் எல்லாருமே ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க போன கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு 4 பிளேயரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டப்ஸ் மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் அஃபிஷியல் பிச் ரிப்போர்ட், பிச் கண்டிஷன்ன்றது கிளியர் டேட்டாவாக நம்மளுக்கு கிடைக்கலங்க. நார்மல் டேட்டா தான் இருக்குது. இதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. மேட்ச் டே அன்னைக்கு காலையில் கொஞ்சம் டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. அதில் நான் உங்களுக்கு கரெக்டான டேட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் வந்து பிச் ரிப்போர்ட் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி பேட்டிங் நல்லா டேர்ன் ஆகுமா, பவுலிங்க்கு நல்லா டேர்ன் ஆகுமான்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான டீம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க அதில். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ட்ரீம் டீம் மேக் பண்ணிடலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யார் கரெக்டாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ரிஸ்க்காக அலெக்ஸ் கேரியை நம்ம டச் பண்ணலாம். ஏன்னா இந்த மக்காய் பிச் கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு டாமினேட்டடாக இருந்துச்சுன்னா ரிக்கல்டன் ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆகிற மாதிரியான ஒரு டீம். அது ரிஸ்க்கு தான், பட் மேக்ஸிமம் நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த டீமை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஹெட்டு மார்ஷு, பவுமா அண்டு ஸ்டப்ஸு, ஸோ இவங்க வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அண்ட் தென் இங்கே ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோன்னா மார்க்ரம், முல்டர். ஸோ பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாம்பா, வார்சிஸ், கேசவ் மகாராஜ் அண்டு இங்கிடி. ஸோ இப்படி நம்ம வந்து இந்த டீமை வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ இதில் கேரி அண்ட் ஸ்டப்ஸு கொஞ்சம் டிஃபரன்ஷியலாக ட்ரை பண்ணியிருக்கோம். கேரி ஸ்டப்ஸு தான். இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேரி ஸ்டப்ஸு ஜாம்பாவை நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஷியலாக ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். இல்லையும் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரிக்கல்டனை ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ அது பார்த்துக்கலாங்க. இந்த டீமுக்கு கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு மார்க்ரம் 2 பேருக்கும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜுக்கு பவுலிங் போடுறாங்க. பட் மக்காய் பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு பியூரா டாமினேட் பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டன், வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ஷ் மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு கேப்டன் ஸ்டாக்ன்றதை வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியுது. நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஜாம்பாவுக்கு போகலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். ஸோ ஜாம்பாவை ட்ரை பண்ணி பார்க்குறது இந்த கேமை பொறுத்த வரைக்கும். இது வந்து நம்ம கொடுத்துருக்க ஒரு டீம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஸ்திரேலியா கேமை வின் பண்ணுறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு பேஸ் டீமாக வச்சுக்கோங்க. ஆன் டேல பிச் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஆன் டேக்கான ஒரு டீமை வந்து பெட்டரான டீம் நான் வந்து எப்படிப்பட்ட டீம் எடுத்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு டீம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெலிகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரெடிக்ஷனுக்கான ஒரு டீமாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ட்ரீம் 11 விளையாடக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.